அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் ஈர்ப்பு ஓட்டுநர், பதிவரை எழுத்தர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர் இந்த பணியிடங்களுக்கான அறிவிப்பு முந்தைய வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, அதற்கான மாவட்ட வாரியான அட்வர்டைஸ்மெண்ட்டும் விளம்பரத்தையும், மாவட்ட வாரியாக எவ்வளவு காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க, இந்த 4 காலி பணியிடங்களுக்குமே இந்த 4 பணியிடங்களுக்கும் மாவட்ட வாரியாக எத்தனை பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். மேற்கொண்டு விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்கை எப்படி கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாவட்ட வாரியான காலி பணியிடங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்க லிங்க்கில் போயிட்டு பார்க்கும்போது அங்கே உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, மாவட்ட வாரியான காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட் வைஸ் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு டிரைவர், ரெக்கார்ட் கிளர்க், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், நைட்டு வாட்ச்மேன் இந்த 4 போஸ்ட்டுக்கு தான் எடுக்கிறாங்க இல்லையா. இப்போ நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் கிளிக் பண்ணி ஷோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாவட்ட வாரியாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ காலி பண்ணிடணும் அந்த போஸ்ட்டுக்கு இருக்குதுன்னு காமிப்பாங்க. இப்போ நம்ம ஒன்றா சொல்கிறேன், பார்க்கலாம். இப்போ டிரைவர் போஸ்ட்டுக்கு பார்க்குறேன். டிரைவர்னு சொல்லிட்டு ஷோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மொத்தம் 29 மாவட்டங்களுக்கு டிரைவர் போஸ்ட்டுக்கு வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. என்னென்ன மாவட்டம்னா புதுக்கோட்டை, நாமக்கல், அரியலூர், மயிலாடுதுறை, விருதுநகர், சேலம், ஈரோடு, கரூர், மதுரை, வேலூர், திருவாரூர், விழுப்புரம், ராணிப்பேட்டை, திருப்பூர், திருவள்ளூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, தென்காசி, கோயம்புத்தூர், திருப்பத்தூர், திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, ராமநாதபுரம், கடலூர், செங்கல்பட்டு, சிவகங்கை, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் டிரைவருக்கான வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி எவ்வளோ, டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ இருக்குது, கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு புதுக்கோட்டைக்கு 3 வேக்கன்சி இருக்குது. அதில் ஜென்ரலுக்கு 2, உமனுக்கு 1 அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அதை நீங்கள் உள்வாங்கிக்கணும். இதுதான் நீங்கள் இது கணக்கு பண்ணிக்கிட்டு அப்புறம் எஸ்சிஏக்கு 1 இருக்குது. ஓகேவா, டோட்டலாக உங்களுக்கு 3 இருக்குது. அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. ரிசர்வேஷன் கேட்டகரி தான் இந்த உமனுங்கிறதும் போத் உமன் அண்ட் மென்னுங்கிறது. ஆனால் அதை கணக்கில் எடுத்துக்காமல் ஜென்ரலுக்கும் எஸ்சிஏக்கும் 1 மொத்தம் 3 இருக்குது. நாமக்கலுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு 1 வேக்கன்சி எஸ்சிஏக்கு ஒதுக்கியிருக்காங்க. அரியலூருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க 2 வேக்கன்சி இருக்குது, 2ம் எஸ்சிஏக்கு இருக்குது. மயிலாடுதுறைக்கு 1 வேக்கன்சி பிசிக்கு இருக்குது, 1 எம்பிசி டிஎன்சிக்கு இருக்குது, மொத்தம் 2 இருக்குது. விருதுநகரில் 4 இருக்குது, அதாவது ஜென்ரலுக்கு 3ம் 1 எஸ்சிஏவுக்கும் இருக்குது. இது மாதிரி நீங்கள் அந்த போஸ்ட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு எந்தெந்த மாவட்டங்களில் கேட்டகரி வைஸ் எவ்வளோ இருக்குது, மொத்தமாக எவ்வளோ இருக்குங்கிறது காமிப்பாங்க. அடுத்து நம்ம ரெக்கார்ட் கிளிக் பண்ணி ஷோ கொடுக்குறேன். பாருங்கள், ரெக்கார்ட் கிளர்க்கு 18 மாவட்டங்களில் இருக்குது. திருவண்ணாமலை, விழுப்புரம், ஈரோடு, ராணிப்பேட்டை, சிவகங்கை, காஞ்சிபுரம், கரூர், தருமபுரி, தேனி, சேலம், திருப்பூர், புதுக்கோட்டை, நாமக்கல், மதுரை, கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, திருவள்ளூர், திண்டுக்கல் இந்த 18 மாவட்டங்களையும் ரெக்கார்ட் கிளர்க்குக்கான நோட்டிஃபிகேஷனுக்கு காலி பணியிடம் இருக்குது. ஓகேவா, இப்போ நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த மாவட்டத்தில் வேக்கன்சி உங்கள் கேட்டகரியில் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் அப்ளை பண்ணுங்க. ஓகேவா, அதுக்காக தான் இந்த லிஸ்ட்டை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்க்கும்போது அங்கே வேக்கன்சி இருக்கான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்து வேக்கன்சி இருக்கும் பட்சத்தில் என்ன கேட்டகரியில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுற மாவட்டத்துக்கும் இப்போ உங்கள் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதும் போது இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணலாம். இல்லைங்கிறப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ண முடியாது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இப்படி கொடுத்துருக்காங்க. நான் போன வீடியோவில் அப்ளை பண்ணும்போதே கொடுத்து பாருங்கள், இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப் ஓப்பன் ஆகும், இல்லைன்னா நின்றுடும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தேன் இல்லையா. அதெல்லாம் ஒன்று தான். ஓகேவா, அடுத்து ரெக்கார்ட் கிளர்க்கு பார்த்தோம். அப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்க்கலாம். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 32 மாவட்டத்துக்கு இருக்குது. திருவண்ணாமலை, திருவள்ளூர், திருநெல்வேலி, நாமக்கல், கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, அரியலூர், சிவகங்கை, பெரம்பலூர், தஞ்சாவூர், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, திண்டுக்கல், தென்காசி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருப்பத்தூர், விழுப்புரம், நீலகிரி, மதுரை, வேலூர், புதுக்கோட்டை, திருப்பூர், செங்கல்பட்டு, திருவாரூர், ராணிப்பேட்டை, விருதுநகர், கரூர், காஞ்சிபுரம் இந்த 32 மாவட்டங்களுக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதிகபட்சமாக திருவண்ணாமலைக்கு 16 காலி பணியிடங்கள் இருக்குது, திருவள்ளூருக்கு 14 இருக்குது, அதிகபட்சமாக ஓரளவுக்கு கோயம்புத்தூருக்கு 8 இருக்குது, அதே போல் ஈரோடுக்கும் 8 இருக்குது, கள்ளக்குறிச்சிக்கு 7 இருக்குது,
தென்காசிக்குமே 7 காலி பணியிடங்கள் இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இவங்க அந்த லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, என்ன கேட்டகரியில் இருக்குது அப்படிங்கிறது. ஓகேவா? 11 வேக்கன்சி, திருச்சிக்கு 11 வேக்கன்சிஸ் இருக்குது, திருப்பத்தூருக்கு 9 இருக்குது, விழுப்புரத்துக்கு 8 இருக்குது. நான் அதிகபட்சமாக உள்ளது மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். திருப்பூருக்கு 13 இருக்குது. இந்த மாதிரி பரவலாக வேக்கன்சிஸ் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு தான் அதிக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து நைட் வாட்ச்மேனுக்கு பார்க்கலாம். நைட் வாட்ச்மேனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 மாவட்டத்துக்கு நைட் வாட்ச்மேன் கொடுத்துருக்காங்க. திருப்பூர், ஈரோடு, மதுரை, வேலூர், புதுக்கோட்டை, கடலூர், திருச்சிராப்பள்ளி, தேனி, திண்டுக்கல், திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி, நாகப்பட்டினம், கள்ளக்குறிச்சி, சேலம், தென்காசி, திருவண்ணாமலை, விழுப்புரம், சிவகங்கை, செங்கல்பட்டு, அரியலூர், கோயம்புத்தூர், திருவள்ளூர், திருப்பத்தூர், தூத்துக்குடி, ராணிப்பேட்டை, தஞ்சாவூர், நாமக்கல், ராமநாதபுரம், கரூர், விருதுநகர், இந்த 30 மாவட்டத்துக்கும் நைட் வாட்ச்மேனுக்கான காலி பணியிடம் இருக்குது. எல்லாமே பரவாயில்ல. 2 வேக்கன்சி, 5, 7, 3 அப்படின்னு இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறேங்கிறது ஃபஸ்ட்டு முடிவெடுத்துட்டு இந்த பேஜுக்கு வந்துட்டு நீங்கள் அதை செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்தீங்கன்னா மாவட்ட வாரியாக கேட்டகரி வைஸ் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுற விரும்புகிற மாவட்டத்துக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள். இல்லைங்கிறப்ப வேறு மாவட்டம் செக் பண்ணி அந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? அதை நீங்கள் உள்வாங்கிக்கணும். இப்போ மாவட்ட வாரியாக இவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து விளம்பரம், அதற்கான அட்வர்டைஸ்மெண்ட்டும் அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வியூ அட்வர்டைஸ்மெண்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்கும் பிளாக் நேமும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு அரியலூர்னு வச்சுக்கோங்களேன். அரியலூரில் ஜெயங்கொண்டான், ஆண்டிமடம், திருமன்னூர், டீப்பல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்குது. ஓகேவா? அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் எந்தெந்த பிளாக்கில் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அதில் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அறிவிப்பை விளம்பரத்தை நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்த அந்த வேக்கன்சி டீட்டெயில்ஸ்க்கான அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் இதில் இருக்கும். இப்போ இதில் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு பார்க்கலாம். ஓகேவா? தருமபுரி, இங்கே பாருங்கள், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாறிக்கிட்டே போகுது இல்லையா? உதாரணத்துக்கு இப்போ இந்த புதுக்கோட்டை இருக்குது. புதுக்கோட்டையில் திருமயம், அன்னவாசல், ஆவுடையார் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். ராமநாதபுரத்தில் இந்த இருக்குது, ராணிப்பேட்டை, இது எல்லா மாவட்டத்துக்குமே இருக்குது. இப்போ ஒரு மாவட்டம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற எந்தெந்த பிளாக்கில் வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு மாவட்டத்துக்கான அந்த இதை கொடுக்குறேன், டவுன்லோட் கொடுக்குறேன் அப்படின்னாக்க உங்களுக்கு அந்த அறிவிப்பை ஸ்க்ரீனில் காட்டுவாங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ண போகிற மாவட்டத்துக்கு பர்டிகுலர் அந்த பிளாக்குக்கு நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், இந்த அறிவிப்பை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த அறிவிப்பு எல்லாமே பொதுவானது தான். ஓகேவா? இதெல்லாம் நம்ம முதலாளே பார்த்தது தான். அந்த பிளாக்கில் என்ன வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான விபரத்தை இங்கே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் என்னென்ன கல்வி தகுதி இருக்கணும் அப்படிங்கிறது. இதுலேயும் ஸ்டார்ட்டாக நம்ம பார்த்துடலாம். இருப்பு ஓட்டுநருக்கு என்ன கல்வி தகுதி, பதிவரை எழுத்தருக்கு என்ன கல்வி தகுதி, அலுவலக உதவியாளருக்கு என்ன கல்வி தகுதி, இரவு காவலருக்கு என்ன கல்வி தகுதின்னு பார்த்துருந்தோம். இருப்பு ஓட்டுநருக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுட்டு லைசன்ஸ் வச்சுட்டு 5 வருட அனுபவம் இருக்கணும். பதிவரை எழுத்தருக்கு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும். அலுவலக உதவியாளருக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இரவு காவலருக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதுமானது. இருப்பு ஓட்டுநருக்கு 19,500 71,900 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. பதிவரை எழுத்தருக்கு 15,800 900 58,500 வரைக்கும் கொடுக்குறாங்க. அலுவலக உதவியாளருக்கு 15,700 58,100 வரைக்கும் கொடுக்குறாங்க. சேம் அதுக்கும் இரவு காவலருக்கும் 15,700 58,100 வரைக்கும் கொடுக்குறாங்க. வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு 18 32 வயதுக்குள்ளே இருக்கணும். ஈர்ப்பு ஓட்டுநருக்கு சொல்கிறேன். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 18 34 வயதுக்குள்ளே இருக்கணும். 18 42 வயது ஆதி திராவிடர் பட்டியல் பழங்குடியினருக்கு. அடுத்து பதிவரை எழுத்திற்கு பொது பிரிவினருக்கு 18 32 இருக்கணும். பிசி எம்பிசிக்கு 34 இருக்கணும். 18 ஆதி திராவிடர் பட்டியல் பழங்குடியினர் 18 37 வயதுக்குள்ள இருக்கணும். அலுவலக உதவியாளர் போஸ்ட்டுக்கு பொது பிரிவினருக்கு 18 32 இருக்கணும். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 18 34 இருக்கணும்.
ஆதி திராவிடர் பட்டியல் பழங்குடியினருக்கு 18லேருந்து 37 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்து இரவு காவலருக்கும் சேம் அதே மாதிரி. பொது பிரிவினருக்கு 18லேருந்து 32, பிசி எம்பிசிக்கு 34 இருக்கணும். ஆதி திராவிடர் பட்டியலில் பழங்குடியினருக்கு 37 வயதுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா, அதை உள்வாங்கிக்கோங்க. இப்போ பொது பிரிவினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 ரூபாயும், ஆதி திராவிடர் பட்டியல் பழங்குடியினருக்கு 50 ரூபாயும் அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. 30ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணணும். செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணணும். இப்போ இந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் இப்போ மாவட்ட வாரியாக எப்படி வேக்கன்சிஸ் பார்க்குறது அப்படிங்கிறது பார்த்தோம். எப்படி ஒவ்வொன்றுக்கான அறிவிப்பையும் எப்படி பார்க்கணுங்கிறது நம்ம இப்போ சொல்லியிருந்தோம். நீங்கள் அதுக்கு பிறகு அப்ளை பண்ண வந்துடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு தனித்தனி லிங்க் கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அலுவலக உதவியாளர்னால் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைனில் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது இந்த இதில் தான் அப்ளை பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் லேப்டாப்பில் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமான அறிவிப்புக்குமே அட்வர்டைஸ்மெண்ட், மாவட்ட வாரியாக பிளாக் வைஸ் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, அப்ளை லிங்க் என்ன, விளம்பரம், ஒவ்வொரு மாவட்டத்துக்குமான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இந்த ஒரே பேஜில் கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த பேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை செக் பண்ணி உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.